ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பகாயிக்கு ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். பக்ரீத்தை ஒட்டி நல்ல ஆஃபர் போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இது என்ன கடைன்னு பார்க்கலான்னு போகிறோம். போய் பார்த்தா தான் தெரியும். வெயில் நல்ல வெயில், அண்டைய குழச்சிரு வெயில். எவ்வளோ வெயில் அடிக்கணும்னு பாருங்க. அடிச்ச 40 டிகிரி வெயிலும் மண்டையை மட்டும்தான் பொழக்குதுன்னு பார்த்தா ஃபோனையும் பொழந்து விட்டுட்டு வீடியோ எடுத்தாக்கி ஃபோன் தன்னாட்டில் ஆஃப் ஆகுது, வீடியோ கட் ஆகிடுது. அப்புறம் 10 நிமிஷம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிற ஃபோன் தன்னாட்டில் சரியாயிட்டு கரெக்டாக டைமிங்க்கு பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. வந்தது என்னமோ ஷாப்பிங்க்கு தான். ஆனால் முதல்ல உள்ள போன கடை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை. இங்கே நம்ம ஊர் பைசாவை கம்பேர் பண்ணும்போது ஃபோனோட ரேட்லாம் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. சரி யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு இறங்கியாச்சு. வாங்க ரேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு மொபைல் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர் இருக்குது. S26 அல்ட்ராவோட ப்ரைஸு நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஒரு ஆஃபரும் இல்லாமல் 1,40,000 போட்டிருக்கு. ஆனால் இங்கே உள்ள 339 KD மதிப்போட கம்பேர் பண்ணும்போது 1,04,000 வருது. அப்போ எவ்வளோக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட நமக்கு 35,000 டிஃப்ரென்ஸ் வருது. கேலக்ஸி Z Fold 7ஓட பிரைஸ் இந்த 464 KD கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரோட மதிப்புக்கு 1,11,000 வருது. இதுவே பிளிப்கார்ட்ல செக் பண்ணும்போது 1,70,000 வருது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுலயும் இருக்குதுன்னு பாருங்க. ஐபோன் 17 Pro Maxோட ரேட்டு நம்ம ஊர் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 1,30,000 வருது. ஆனா நம்ம ஊர்ல பிளிப்கார்ட்ல ஆஃபர் எதுவும் இல்லாம செக் பண்ணும்போது 1,50,000 வருது. இதுலயும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. பொதுவாகவே எல்லாரும் குவைத்துல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரேட்டு கம்மின்னு தான் சொல்லுவாங்க. இதை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியுது. ஐபோன் 17 Pro குவைத்துல 1,20,000 வருது. ஆனா நம்ம ஊர்ல பிளிப்கார்ட்ல செக் பண்ணும்போது 1,35,000 காட்டுது. இதுலயுமே நமக்கு 15,000 டிஃபரன்ஸ் இருக்கு. சரி ரைட்டு, பெரிய பெரிய போனுக்கு தான் இவ்வளவு ஆஃபர் இருக்கு, ரேட்டு கம்மியா இருக்குதுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பட்ஜெட் போன் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்குமே கிட்டத்தட்ட பிரைஸ் கம்மியா தான் இருக்குது. இந்த சாம்சங் A17 5Gயோட பிரைஸ் இந்தியாவில் பிளிப்கார்ட்ல ஆஃபர் இல்லாம செக் பண்ணும்போது 20,000 வருது. ஆனா இங்க குவைத்துல இதோட ரேட்டு 14,500 போட்டிருக்கு. இதுலயுமே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த கேலக்ஸி S26 Plusஓட பிரைஸ் குவைத்துல 88,000 வருது. ஆனால் நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் இல்லாமல் பார்க்கும்போது 1,19,000 வருது. அதாவது 1,20,000 கிட்டத்தட்ட. இந்த மொபைலுக்கு நம்ம ஊர்லேயும் குவைத்லையும் கம்பேர் பண்ணும்போது 32,000 டிஃபரன்ஸ் வருது. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. குவைத்தில் இருக்க நண்பர்களே, நான் எடுத்தா சாம்சங் தான் எடுப்பேன் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. சாம்சங்க்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த சாம்சங் A36ஓட ப்ரைஸ் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 32,000 வருது. ஆனால் இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா 21 தான் வருது. கம்மி பட்ஜெட் ஃபோன்லேயும் நல்லாவே ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. சாம்சங் A16ஓட ரேட்டு நம்ம ஊரில் 19,000 வருது. ஆனால் குவைத்தில் பார்த்தீங்கன்னா 13,000 வருது. இதுலேயுமே நமக்கு 6,000 டிஃப்ரென்ஸ் வருது. இந்த ஷாப்பில் ஐஃபோன் 11லேருந்து 12, 13, 14, 15, 16, 17 எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. மொபைல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி டேப் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுவும் கம்மி பட்ஜெட்லேயே இருக்குது. இது கூடவே சாம்சங், ஆப்பிள், ஹவாய் வாட்ச் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இயர்பட்ஸ் கூட எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன ரேட்டு எல்லாமே ஒரிஜினல் ரேட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபோன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக குவைத்லையும் இந்தியாவிலையும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது மொபைலுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்டை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.